Hi friends, எல்லாருக்குங்களா FNGP சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னா எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றோம். இப்போ நீங்க இந்த வீடியோ கூட நீங்க மொபைல் மூலம் கூட பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மொபைல் வந்து எல்லாமே வந்து ஒரு ரேடியேஷனை வெளிப்படுத்தும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு SAR வேல்யூ வந்து இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து கீழே லிங்க் கொடுப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுடைய மொபைலு எந்த ரேடியேஷனை வெளிப்படுத்துது, நம்ம எப்படி நம்மளுடைய SAR ரேட்டிங்கை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். சரி, இப்போ இன்றைக்கி மேட்ருக்கு வருவோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதிகமான மொபைல் வந்து சைனாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பல முன்னணி கம்பெனிகள் வந்து அதிகமான ரேடியேஷனை வெளிப்படுத்துகிற மொபைலை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2019 சர்வேயில் ஜெர்மனி சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்டியலை மொபைலை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சின்ன நிறுவனங்களில் மிகப்பெரிய நிறுவனங்களுடைய மொபைல் ஃபோனும் வந்து இடம்பெற்றிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் கூட அந்த பட்டியலில் வரலாம். SAR ரேட்டிங் வேல்யூ அதிகமாக உள்ளது. எப்போவுமே ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கணும். பாதுகாப்பான ரேட்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.60 அதுதான் வந்து ரொம்ப பாதுகாப்பான மொபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ரேட்டிங்கோட வேல்யூ கூடும் குறையும். இருந்தாலும் வந்து 0 வர்ற ரேட்டிங் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நம்ம அந்த பட்டியலில் இப்போ பார்ப்போம். அந்த பட்டியலில் உங்கள் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா தவிர்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக குழந்தைகள் கையில் வந்து இப்போ விளையாட்டுக்கு வந்து நம்ம மொபைலை ஃபோனை கொடுத்துட்றோம். இதனால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி பிற்காலத்தில் அதிகமான மோசமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காசு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில ஃபோன்கள் நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அதோடைய SAR ரேட்டிங் வந்து நம்ம செக் பண்ணுறதில்ல. செக் பண்ணிக்கங்க. சரி, அந்த ரேட்டிங் அதிகமாக உள்ளது எந்தெந்த ஃபோன்கள், ரேட்டிங் கம்மியாக உள்ள எந்தெந்த ஃபோன்கள்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோமியும் OnePlus ஃபோன் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஜியோமி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே வந்து அந்த ரெட்மி ஃபோன் தான் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியுடைய பல ஃபோன்கள் வந்து இந்த SAR ரேட்டிங் அதிகமாக உள்ள இது இருக்குது. ஜியோமியுடைய MI மேக்ஸ் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1.58. நான் ஏற்கனவே சொன்னேன், 0ல் ஆரம்பிச்சுன்னா பரவாயில்ல, இது வந்து 1.58 கதிர்வீச்சு இயக்கத்தை வந்து வெளிப்படுத்துது. ஜியோமியுடைய MI A1 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1.75 வெளியிடுது. அதே மாதிரி OnePlus-உடைய 5T வந்து 1.68. அதே OnePlus 60 வந்து 1.55 கதிரியக்கத்தை வெளியிடுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 ஃபோனில் 8 ஃபோன் வந்து MI-உடையும் OnePlus-உடைய ஃபோனுமாக தான் இருக்குது. OnePlus ஃபோனாக ரொம்ப தரமான ஃபோனாக இருக்கும். ஆனால் வந்து அது SAR ரேட்டிங்கை நீங்கள் பார்த்தா அது வந்து போயிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனும் இருக்குது இது பட்டியலில். கூகுள் பிக்சல் ஃபோனும் இருக்குது இந்த பட்டியலில். iPhone 8, அதே மாதிரி கூகுள் பிக்சலுடைய 3 XL இருக்குல்ல அந்த ஃபோனு, அப்புறம் கூகுள் பிக்சல் 3 அதிகமான இயக்கத்தை வந்து வெளியிடுற ஃபோன்கள். இந்த ஃபோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் வந்து அதிகமாக கம்மியான ரேடியேஷனை வெளிப்படுத்துகிற ஃபோனே அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னணி நிறுவனம் கேலக்ஸி தான் இருக்குது. கேலக்ஸியோட ஃபோன் தான் ரொம்ப கம்மியான கதிரியக்கத்தை வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எந்தெந்த ஃபோன் பார்த்துருக்கோம், கேலக்ஸினா எல்லா ஃபோனும் சொல்ல முடியாது. அதனால் கேலக்ஸி Note 8 அதெல்லாம் வந்து 0 தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கேலக்ஸி A8, கேலக்ஸி S8 ப்ளஸ்ஸு, கேலக்ஸி S9 ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி ஃபோன்லாம் ரொம்ப கம்மியான ரேடியேஷனை வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. கேலக்ஸியோட மற்ற பிராண்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணாவே தெரியும் அதோடய வேல்யூ. அதே மாதிரி LG-உடைய G7 ஃபோனு ரொம்ப கம்மியான ரேடியேஷனை தான் வெளிப்படுத்துது. HTC இருக்குல்ல, அதோடைய V11 லைட்டு அந்த ஃபோனும் வந்து கம்மியான ரேடியேஷன். மோட்டோவுடைய Moto Z அந்த ஃபோனும் நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஹுவாவேயுடைய Mate 20 Pro இருக்குல்ல, அதுவும் கம்மியான ரேடியேஷனை வெளிப்படுத்துது. Honor 8 அதுவும் வந்து கம்மியான ரேடியேஷனை வெளிப்படுத்துது. இதை தவிர்த்து மற்ற பிராண்டட் கம்பெனி மற்ற மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு எப்படிலாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுப்பேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.